என் தங்கை பானு பார்ப்பதற்கு ஹன்சிகா போல இருப்பா. நானும் என் தங்கையும் சிறு வயது முதலே நல்ல நண்பர்கள் போல பழகுவோம். எனக்கு என் தங்கை மீது பாசம் அதிகம். நல்ல அண்ணன் தங்கையா இருந்தோம். ஆனா அன்று என் மனம் மாறுச்சு. ஒரு நாள் அம்மா அப்பா இருவரும் அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. ஏன்னு கேட்டேன். தாத்தாக்கு உடல்நிலை சரியில்லை, பார்க்க போறேன்னு சொன்னாங்க. நீயும் உன் தங்கை வந்தவுடன் அவளை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போனாங்க. நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். ஈவினிங் என் தங்கை கல்லூரி முடிச்சுட்டு வந்தா. ரொம்ப சோர்வா இருந்தா. நான் காலேஜ் எப்படி போச்சுன்னு கேட்டேன். அவ மோசமா போச்சு. ஏன்னா சயின்ஸ் கிளாஸ் புரியவே இல்லைன்னு சொன்னா. தலைவலிக்குது. அம்மா எங்கன்னா நான் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. தாத்தாவுக்கு உடல் ரொம்ப மோசமா இருக்கு. அதான் பார்க்க போயிட்டாங்கன்னு சொன்னேன். அண்ணா மருந்து தேய்ச்சி விடுறியான்னு கேட்டா. சரி எடுத்துட்டு வானே. அவளும் தைலத்தை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்தா. நான் சோபால உட்காந்துருந்தேன். அவ கீழே உட்காந்தா. நான் டிவி பார்த்துக்கிட்டே தைலத்தை கையில எடுத்து மெதுவா நெத்தியில தேய்ச்சி விட்டேன். கொஞ்ச நேரம் போச்சு. நான் என் தங்கைங்கிறத மறந்து டிவி பார்த்துட்டே தலையை தேய்ச்சி விட்டுட்டு இருந்தேன். சட்டுன்னு சுய நினைவுக்கு வந்தேன். ஆனா மனம் கேட்கல. மனதுல தைரியத்தை வர வச்சுக்கிட்டு மெல்ல தேய்ச்சி விட்டேன். தங்க தூங்கிட்டான்னு நினைச்சேன். தங்கை சட்டுன்னு எழுந்து எதுவுமே பேசாம போயிட்டா. எனக்கு பயம் வந்துடுச்சு. எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிடுவான்னு. இரவானதும் ஹோட்டல்ல இரவு உணவு வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிடும்போது எதுவுமே பேசல. எனக்கு அப்பவும் பயமா இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு சோபாவுல அமர்ந்து இருவரும் டிவி பார்த்தோம். நான் மெல்ல அவகிட்ட பேச ஆரம்பிச்சேன். தலைவலி எப்படி இருக்குன்னு கேட்டேன். அவ இன்னும் வலிக்குதுன்னா. நான் மறுபடியும் மருந்து தேய்ச்சி விடுவான்னு கேட்டேன். அவ என்னை பார்த்து முறைச்சா. நான் எதுவுமே சொல்லல. 5 நிமிஷம் கழிச்சு தலை ரொம்ப வலிக்குது, தலைய தேய்ச்சி விடுறியான்னு கேட்டா. நான் மருந்து எடுத்துட்டு வந்தேன். அவ சோபால இருந்து இறங்கி கீழே உட்கார்ந்தா. நான் சோபா மேல உட்கார்ந்தேன். 2 பக்கமும் காலை போட்டு உட்கார்ந்தேன். அவ சோபால சாஞ்சா. நான் மருந்த கையில எடுத்தேன். தலையில மெல்ல தேய்ச்சி விட்டேன். தங்கை கண்ணை மூடனா. நான் பொறுமையா தேய்ச்சி விட்டேன். அவ கழுத்துல இருந்து தோள்பட்டை வரைக்கும் தேய்ச்சி விட்டேன். கொஞ்ச நேரம் போனதும் எனக்கு பயம். எங்க என்ன திட்டிடுவான்னு. அப்பவும் அவ எதுவுமே சொல்லல. அவ கிளம்பி போயிட்டா. அவ தூங்க போனதும் நானும் என் ரூம்ல போய் படுத்தேன். எனக்கு தூக்கம் வரல. அப்புறம் எப்ப தூங்கினேன்னே எனக்கு தெரியல. இரவு 12 மணி இருக்கும். யாரோ என் பக்கத்துல படுத்திருக்கிற மாதிரி இருந்துச்சு. கண் முழிச்சு பார்த்தா என் தங்கை பக்கத்துல படுத்திருந்தா. என்னால நம்பவே முடியல. ஆமா, நிஜமாதான். என் தங்க தான் படுத்திருந்தா. எப்ப வந்து படுத்தானே தெரியல. அத பார்த்ததும் எனக்கு ஜுரம் வந்துரும் போல உடம்பு கொதிச்சுது. அவளிடம் இருந்து எந்த அசைவுமே இல்ல. இருவரும் அமைதியா படுத்திருந்தோம். அப்படியே தூங்கிட்டேன். காலையில் எழுந்து பார்த்தேன். என் தங்கை அருகில இல்ல. வெளியே வந்து தங்கைய தேடினேன். அவ குளிச்சுட்டு இருந்தா. நான் சோபால உட்காந்து டிவி பார்த்தேன். அவ குளிச்சு முடிச்சுட்டு ரூமுக்கு சென்று கதவை மூடனா. நானும் பாத்ரூம் போய் குளிச்சேன். எனக்கு அப்பதான் புரிஞ்சுது அவ நைட்டு தூங்கலைன்னு. குளிச்சு முடிச்சுட்டு ரூமுக்கு சென்றேன். ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு ஹால்ல போய் தங்கச்சிய பார்த்தேன். சண்டேங்கிறனால அவளுக்கு காலேஜ் லீவு. அம்மா கால் பண்ணதா சொன்னா. வரதுக்கு நைட் ஆகும்னு சொன்னாங்க. சாப்பாடு ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட சொன்னாங்கன்னா. நான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹோட்டல் போயிட்டேன். வீட்டுக்கு வந்ததும் என் தங்கை படிச்சுட்டு இருந்தா. நான் சாப்பிடவான்னு சொன்னேன். இருவரும் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அவ படிக்க போயிட்டா. நான் அவளுக்கு உதவி செய்ய கூட போனேன். அவ நாற்காலியில் அமர்ந்திருந்தா. நான் பின்புறம் நின்று அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அவ நிறைய சந்தேகம் கேட்க நான் எல்லாத்தையும் விளக்கி சொல்லி கொடுத்தேன். பிறகு தூங்க அறைக்கு போயிட்டோம்.